சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தங்கியிருந்ததாக கூறப்படும் ஹோட்டல் அருகே செவ்வாய்க்கிழமை அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிரிய அதிபர் அகமது அல் ஷாருவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டமாஸ்கஸுக்கு சென்றிருந்தார். அப்போது அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் ஹோட்டல் அருகே தொடர்ச்சியாக குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெடிப்பை தொடர்ந்து அந்த பகுதியில் கரும் புகை எழுந்தது. பாதுகாப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சுற்று வட்டார பகுதிகளை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக பல சாலைகள் மூடப்பட்டு தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தகவல்களின்படி இந்த வெடிப்புகள் நடந்த நேரத்தில் மேக்ரோன் சிரிய அதிபர் அகமது அல் ஷாராவுடன் அதிபர் மாளிகையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். எனவே அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த குண்டு வெடிப்புக்கு யார் காரணம் என்பது இதுவரை தெரியவில்லை. எந்த அமைப்பும் தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை. இதனையடுத்து சிரிய பாதுகாப்பு அமைப்புகள் விசாரணையை தொடங்கியுள்ளன. வெடிகுண்டுகள் எவ்வாறு வைக்கப்பட்டன, தாக்குதலின் உண்மையான இலக்கு என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு அல்லது காயம் ஏற்பட்டதா என்பது தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. பல ஆண்டுகள் நீடித்த உள்நாட்டு போருக்கு பிறகு சிரியாவில் அரசியல் சூழல் படிப்படியாக சீரடைந்து வரும் நிலையில் பிரான்ஸ் அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத் ஆட்சிக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவர் டமாஸ்கஸுக்கு சென்ற முதல் பயணம் இதுவாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது.